Dear students, இந்த வீடியோவில் ரிஃப்ராக்ஷன் அட் அ கர்வ்டு சர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம்னா அப்பேரண்ட் டெப்த்து அண்ட் ரிஃப்ராக்ஷன் த்ரூ த ஸ்லாப், ஒரு ஸ்லாப் வழியாக ரே ரிஃப்ராக்ட் ஆனால் இமேஜ் எப்படி ஷிஃப்ட் ஆகும் அதுக்கான கண்டென்ட்லாம் பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஃப்ராக்ஷன் அட் அ கர்வ்டு சர்ஃபேஸ், நாட் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ், இட்ஸ் அ கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஸோ தேர் இஸ் அ கர்வ். இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் வழியா ரே பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து we know that இந்த ஏரியா கலர் மாற்றிக்கும். இது வந்து டென்சர் மீடியம். we know that mu2ன்னு வச்சுக்கோம். இது வந்து ஏர், அவுட் சைடு வந்து என்ன இருக்கு, ஏர் இருக்கு. இது வந்து ரேரர் மீடியம் mu1 வச்சுக்கோம். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். we know that எப்படி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரையணும்னு உங்களுக்கு தெரியும், அது நம்ம முதல் கிளாஸே சொல்லிட்டோம். இட்ஸ் ஆர்பிட்டரி பாயிண்ட். அட் எனி பாயிண்ட் இந்த பாயிண்ட்டையும் சியும் கனெக்ட் பண்ணால் அதான் நார்மல் லைன். ஸோ திஸ் லைன் இஸ் அ நார்மல் லைன். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், திஸ் இஸ் அ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ நம்மள வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது பேசிக் தான். அது இட்ஸ் அ பேசிக். இம்பார்ட்டன்ட் டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் போல், இதுதான் போல். போல் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் வெயிட் பாயிண்ட் பென். ஸோ திஸ் இஸ் அ போல். ஆல்ரெடி நம்ம வந்து மிரர்லையும் படிச்சிருப்போம். இதுதான் போல். ரெஃபரன்ஸ் பாயிண்ட். திஸ் இஸ் அ சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்பாச்சருங்கிறதுனா this distance between these 2 points x and this is aperture. Aperture is a very minimum. It's a very minimum value. ஸோ அப்போ நம்ம டெரிவேஷன் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைவோம். இந்த சென்டர் போலுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் நம்ம நெக்லிஜிபிளாக அசீவ் பண்ணிக்குவோம். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறது என்னன்னா, போல்லேருந்து சின்ற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸாக ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், தட் இஸ் ஆர். So these terms are very important for refraction at a curved surface. Okay. Next thing, in our object வைக்கிறோம்னா, ஆப்ஜெக்ட் நேராக ஒரு ரேவை எமிட் பண்ணோம். இந்த ரே வந்து என்ன, திஸ் ஆக்சுவல் பார்த்தா இருக்கும். இந்த ரே வந்து எங்கேருந்து எங்கே போகுது, ரேரர்லேருந்து டென்சருக்கு போகுது, பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல் லைன். இது கான்செப்ட். இதை வச்சு நம்ம டெரிவேஷனை பில்ட் பண்ண போகிறோம். So next thing is a principal axis. This is a principal axis. போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வ் வச்சு ஹரிசாண்டல் ஒரு லைன் போட்டிங்கன்னா அது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். This is basic terms, already we know that. நம்ம இதில் படிச்சிருப்போம், அண்ட் மிரர்ஸில் படிச்சிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷன். இதுலேயும் நம்ம மிரருக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆல் த டிஸ்டன்ஸ் ஷுட் மெஷர் ஃப்ரம் த போல். போல்லேருந்து எல்லா மெஷர்மெண்ட்டையும் மெஷர் பண்ணணும். ரைட் வேர்டு மெஷர் பண்ணலாம், லெஃப்ட் வேர்டு மெஷர் பண்ணலாம் பார்க்கணும். இப்போ ரேவோட இந்த இன்சிடென்ட் ரேவோட டைரக்ஷனை பார்க்கணும். பாருங்க, டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணால் இன்சிடென்ட் ரேக்கு எகெயின்ஸ்டாக மெஷர் பண்ணோம்னா அது வந்து நெகட்டிவ் மெஷர்மெண்ட். அப்போ இன்சிடென்ட் ரே ரைட் வேர்டில் இருக்கு, நீங்கள் மெஷர்மெண்ட் லெஃப்ட் வேர்டு பண்ணிட்டீங்கன்னா அது நெகட்டிவ். அதே மாதிரி அலாங் த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே, எந்த டைரக்ஷன் இன்சிடென்ட் ரே ரைட் வேர்டில் இருக்கு, நீங்கள் மெஷர்மெண்ட் ரைட் வேர்டு எடுக்கிறீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ஆல் டிரான்ஸ்வர்ஸ் மெஷர்மெண்ட் எபோவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆல் ஆர் பாசிட்டிவ், பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆல் ஆர் நெகட்டிவ். இதுவும் நம்ம வந்து மேக்னிஃபிகேஷன், மிரர் மேக்னிஃபிகேஷனாக பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் தெரியலாம். இஃப் த ஆப்ஜெக்ட் வெரி நியர் டு த போல், அதாவது சர்ஃபேஸ், இதுதான் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். அதாவது ரே எந்த சர்ஃபேஸ்க்குள்ள போகுதோ அதுதான் ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ், ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ். அப்போ இந்த டென்சர் மீடியம் தான் இங்கே வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. கரெக்டா? அப்போ நான் இங்கே ஆப்ஜெக்ட் எங்கே வச்சிருக்கிறேன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் க்ளோசஸ்ட்டாக வச்சிருக்கேன். இப்போ க்ளோசஸ்ட்டாக வைக்கும்போது நமக்கு என்ன இமேஜ் கிடைக்குன்னா விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இமேஜ் ஃபார்மேஷன் தனியாக தான் பார்க்க போகிறோம். இது பேசிக் ஐடியா. இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட் நான் டென்சர் மீடியம் வச்சிருக்கிறேன். இப்போ ரே இங்கே வருது, ரே இங்கே வந்து ரிஃப்ராக்ட் ஆகுறது எங்கே வருது, ஏரில் ஆகுது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ரே எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதான் μ1 ஆக்கிடும். இப்போ ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அதான் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் 1, எங்க வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்குதோ அதான் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் 2. கரெக்டா? இப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா டென்சர் மீடியம்ல இருக்கு, எங்க ரிஃப்ராக்ட் ஆகுது, ஏர்ல தான் வளையுது. எந்த மீடியம்குள்ள போகும்போது வளையுதோ அதான் ரிஃப்ராக்டிவ் ஏரியா. அப்போ இப்போ இங்கே வந்து நான் ஏரா μ2 மாற்றிக்கிறேன்.
ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரே எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? ஆரம்பிக்கிறது μ1 ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், போய் சேர்ற இடம் செகண்ட் சர்ஃபேஸ். அந்த ரிஃப்ராக்ஷன்ல இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கோங்க. டைவர்ஜ் ஆச்சுன்னா டைவர்ஜ் ரேல வர இமேஜ் விர்ச்சுவல் இமேஜா இருக்கும். பாருங்க, இங்க ரே வந்து ரேரர் மீடியம்ல இருக்கு. எதுக்குள்ள வருது? டென்சர் மீடியம்குள்ள வருது. இப்போ ரேரர் டு டென்சர் மீடியமுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், நேரா இங்க வருது. ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் பெண்ட் டுவர்ட்ஸ் normal. It is move away from the principal axis. Move away from the principal axis. Principal axis ஹரிசான்ல இருக்கு. இது ஃபிளாட் ஆகி அது மூவ் அவே ஃப்ரம் த பிரின்சிபல் ஆக்சிஸ். பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். விர்ச்சுவல் இமேஜா ரியல் இமேஜ்னு பார்க்கறதுக்கு இங்க சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்னன்னா, ஆப்ஜெக்ட் இருக்கிற சைடு இமேஜ் வந்துச்சுன்னா அது விர்ச்சுவல் இமேஜ். ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்ல இமேஜ் வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ரியல் இமேஜ். மிரருக்கு ஸ்லைட்லி ஆப்போசிட்டா இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது வீடியோ இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. ஸோ இட் ரிஃப்ராக்டட் அட் த சர்ஃபேஸ், ஏர் சர்ஃபேஸ். இங்க ரிஃப்ராக்டட் ரே பெண்ட் அவே ஃப்ரம் த பிரின்சிபல் ஆக்சிஸ். திஸ் இஸ் a பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வர இமேஜ் என்னவா இருக்கு? விர்ச்சுவல் இமேஜ். ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அங்கேயே இமேஜ் வருது. தட் இஸ் a விர்ச்சுவல் இமேஜ். ஸோ how to derive the thing? இப்போ நம்ம டெரைவ் பண்ண போறோம்.